நல்லவை கேட்போம் நமது சேனலில் நேற்றைய தினம் கேட்டதான நமது பாவங்களை போக்கிக் கொள்ளும் வழியினுடைய தொடர்ச்சியை இப்பொழுது கேட்போம். அதாவது நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, இவர்கள் நம்மளால் போஷிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற நமது அப்படின்னு சொல்லக்கூடிய அபிமானம் இருக்கிற வரைக்கும் யஜ்யங்கள் பண்ணணும். இந்த யஜ்யங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சந்ததி உண்டாகும். சந்ததி வாரிசு உண்டாச்சு அப்படின்னா பித்திருக்கள் கடன் 3 ரிணம் இருக்கு. பித்திரு ரிணம், ரிஷி ரிணம், தேவதை ரிணம்னு. அதனால் பித்திருக்களுடைய கடன் வேதாத்தியனம் பண்ணுறதுனால அதுவும், யஜ்யம் பண்ணுறதுனால ரிஷிகளுடைய கடனும் தேவதைகளுடைய கடனும் நிவர்த்தியாகுது. இந்த மாதிரி இது எங்கே அப்படின்னா 6ஆம் காண்டத்தில் 3வது பஞ்சாதியில் சொல்கிறது. ஒரு பிராமணன் பிறக்கும் போதே 3 விதமான கடனோட தான் பிறக்கிறான். அந்த கடன்களை அவன் தீர்க்கணும். ஒவ்வொருத்தனுக்கும் சம்ஸ்காரங்கள் அப்படிங்கிறது 40 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கு கர்ப்பாதானத்திலேருந்து. அப்போ கர்ப்பாதானம் அதுக்கு பண்ணக்கூடியதான அங்கே ஹோமங்கள், சீமந்தோன்ன இதில் கர்மாவில் பண்ணக்கூடிய ஹோமங்கள், குழந்தை பிறந்தாட்டு ஜாத கர்மா, நாமகரணம், சௌலம், உபநயனம், வேதாத்தியனம், இப்படி விரதங்கள், விவாகம், மகாயஜ்யம், யாகங்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த பிராமணன் இதனால் இந்த கர்மாக்கள்னால சம்ஸ்காரங்கள்னால பிரம்மமயமாக ஆக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்கிறது. கர்ப்ப ஹோமைகி ஜாதகர்ம நாம சௌல உபநாயனைகி சுவாத்தியாயைகி தத் பிரதசைவ விவாக ஸ்நாதகவ்ரதைகி மகாயஜ்ஞைச்ச யஜ்ஞைச்ச பிராமியம் கிரியதே தனுகு. இந்த சம்ஸ்காரங்கள்னால பிரம்மமயமாக ஆக்கப்படுறான் ஒவ்வொரு பிராமணனும். அதனால் பிறந்ததுலேருந்து, பிறக்க போகிறதுலேருந்தே சொல்லலாம், கர்ப்பாதானத்திலேருந்து விவாகம் வரைக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் 18 சம்ஸ்காரங்கள் நடந்துடுறது. மொத்தம் 40ல் 18 ஆகிடுறது. அஷ்டாதச சம்ஸ்காராக ஷரீராகன்னு சொல்கிறது தர்மசாஸ்திரம் சொல்கிறது. பாக்கி 22ல் பிரம்ம யஜ்யம் அப்படின்னு ஒரு கர்மா. இதை தினந்தோறும் எல்லாரும் பண்ணணும். இந்த பிரம்ம யஜ்யம் பண்ணினா என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பாவங்கள்லாம் போகுது. இந்த பிரம்ம யஜ்யத்துக்கு ஏதாவது செலவு அதிகமாகுமா அப்படின்னு கேட்டால் செலவே கிடையாது. 1 டம்ளர் தீர்த்தம்தான். அதுதான் பிரம்ம யஜ்யம். ஆச்சமனம் பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு வேத பிரஷ்னத்தை சொல்லணும். இல்லைன்னா புருஷ சூக்தமாவது சொல்லணும். அந்த புருஷ சூக்தம் சொன்னாலே போகும். தினந்தோறும் இந்த பிரம்ம யஜ்யம் கார்த்தாலேருந்து தீர்த்தாமாடிட்டு சந்தியாவந்தனாதிகளெல்லாம் பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணி அந்த அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு கையோட பிரம்ம யஜ்யத்தையும் பண்ணிட்டு அப்புறம் திருவாராதனை பண்ணணும். இப்படி பண்ணினா நம்ம பாவங்கள்லாம் போயிடுறது. இந்த பிரம்ம யஜ்யம் அப்படிங்கிறதான இந்த யாகத்துக்கு அந்த யூபஸ்தம்பம், பசுவை கட்டக்கூடியதான மரம் தேவையில்லை, பசு கிடையாது. பசுபந்தன யாகத்துக்கான அந்த பசு கிடையாது, அவபிருத ஸ்நானம் கிடையாது, நாள் கணக்கு கிடையாது. உடனே ஆரம்பித்து உடனே முடிச்சிடலாம். 5 நிமிஷம்தான் அதுக்கு. ஆனால் மகாயஜ்யம்னு பேர். பிரம்மய்க்கும் மகாயஜ்யம்னு பேர். இதுக்கு அவ்வளோ பெருமை. ஒவ்வொரு பிராமணனும் நித்தியமும் பண்ணணும். இது வேதத்தில் அருணத்தில் சொல்கிறது இதை பற்றி, பிரம்மயஜ்யத்தை பற்றி. இதுக்கு நிறைய ஒரு சிரமப்படணுமான்னா இல்லவே இல்லை. 5 நிமிஷத்தில் முடியக்கூடியதான கர்மா. அதாவது ஓட்டத்தில் பண்ணுறதுன்னு சொல்லுவாள். இந்த மாதிரி எதுக்கு பெரியவா ரிஷிகள்லாம் வகுத்து வச்சிருக்கா அப்படின்னா, இந்த கலிகாலத்தில் எதையும் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ண முடியாது, அவகாசம் கிடையாது. அப்படிங்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துலையாவது இதை பண்ணிடட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கா. இப்படி பண்ணினா உத்தமம் நாகம் ரோகதி, உயர்ந்த கதியை அடைகிறான், உத்தமமான லோகத்தை அடைகிறான். அது மாத்திரமல்ல, உத்தமர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான பெரியவாள் நல்லவாள்லாம் இருக்காளே, அவளுக்கு சமானமான ஒரு பதவியும் அடைகிறான். அவளில் ஒருத்தராக ஆறான்.
உத்தமஹா சமானானாம் பவதி அப்படின்னு இப்படி இந்த சாமவேதம் சொல்றது. இதெல்லாம் இந்த மாதிரி வேதங்கள் சொல்லக்கூடியது. தம் யோ அனுசிருஜதி அபாகோ வாசி பவத்யபாகோ நாக்கே அப்படின்னு. அதாவது இதை அனுஷ்டிக்கலன்னா பலன் கிடையாது, சொர்க்கத்திலையும் பலன் இல்லை. அதனால் நியத பிரஷ்னின்னு பேர், நித்தியப்படி சொல்லணும், ஒரு பிரஷ்னை மாதிரி சொல்லணும். இப்போ 31 பிரஷ்னம் சொல்லணும்னு சொல்கிறது. ஆனால் அது எல்லாத்துக்கும் சிரேஷ்டமாக சொல்லக்கூடியது புருஷ சூக்தம். இதை சொன்னோமானா ஒரு நல்ல கதி கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்லை, பாபங்கள்லாம் போடுது. பாபம் போனாலே நல்ல கதி தான். அதனால் உயர்வான கர்மாக்களை பண்ணுறவன் பகவானுக்கு பிரீத்தியாரான். அந்த பகவத் பிரீத்தியான அதை நாம் பண்ணணும். அந்த மாதிரி இந்த கர்மாக்களை பண்ணுறதுனால, பாபங்களை சொல்கிறதுனாலையும், பாபங்களை சொல்லி அதனால் பண்ண முடியலேன்னு அனுதாபம் பண்ணுறதுனாலையும் நமக்கு நல்ல கதியானது கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அகன்யகனி தர்மஸ்ய யோனி சாது சமாகமாக. பாவிகளை பாவிகள்லாம் சேர்ந்து ஒரு தேகத்தை விட்டு 1000 தேகங்களை அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது. அதாவது யாரை பார்த்தாலும் மகான்களாக நினைக்கணும், நமஸ்கரிக்கணும், தர்மங்களை நன்னா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தர்மத்துக்கு ஹேத்து. இது என்ன பண்ணுறது, நல்ல ஒரு கதிக்கு காரணமாக இருக்குது. அதாவது யதா விமர்சதே ஜந்துகு கிச்ராஸ்தோ தர்ம தரிசனம் பதஸ்த பிகிதத்வாரம் பரலோகஸ்ய பஷ்யதி. மூடின்னு இருக்கிறது கூட திறந்து காமிக்கிறது, நமக்கு நல்ல ஒரு வழியை காமிக்கிறது. அதனால் ஸ்வதர்மம் அப்படிங்கிறத நாம் அனுஷ்டிக்கணும். அபுத்தம் அனுவர்த்தனாத்து தேகாத்து தேக சகசிராணி ததா சம் அபிபத்தியதே. இந்த மாதிரி பண்ணினோம்னா 1000 தேகங்களை அடைவதற்கு ஒரு காரணமாக இருக்கணும். அதனால் இந்திரியங்கள் நம் வசம் இருக்கும்போதே காரியங்களை சாதிக்கும். நாம் இந்திரியத்துக்கு வசமாக ஆயிட்டோமானா ஒன்றுமே பண்ண முடியாது. பிரம்மாதி ஸ்தாபராந்தஸ்த சம்சாரோயக பிரகீர்த்திதா. பிரம்மா முதல் எறும்பு வரை, ஸ்தாபரம் வரை இருக்கக்கூடியதான சம்சாரங்கள். ஆனால் எல்லாமே சராச்சரங்கள். இதுலேயே இந்த சம்சாரத்திலேயே சுற்றி 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 வரணும். அதனால் காலம் சரியில்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விடக்கூடாது. நமக்கு இப்போ கிடைச்சிற காலத்தில் நாம் பண்ணணும், ஜீவிச்சுன்னு இருக்கிற காலத்தில் நாம் பண்ணணும். இப்போ அடுத்தது நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த க்ஷணம் என்ன ஆகும் தெரியும். நமக்கு இந்த புத்தி இருக்குமான்னு தெரியாது. நம்ம புத்தி மாறிடுத்துனா என்ன பண்ணுறது? இந்த பாபத்தை நாசப்படுத்த முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற பாபம் போகணும் அப்படின்னா இருக்கிற காலத்தில் அதை உபயோகப்படுத்திக்கணும். அப்புறமா கொஞ்ச நாள் ஆனாவிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம் தள்ளி போடக்கூடாது. எஸ்ஸைவகி மனுஷ்யஸ்ய நரோ மரணமிச்சதி தத்ஸ பர்யாகதே காலே புனர்ஜீவதுமிச்சதி. காலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாவந்தனம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. சந்தியாவந்தனம் பண்ணுறோமோ இல்லையோ 3 வேளையும் பண்ணணும். அதை மாதிரி தான் மற்ற கர்மாக்களும். இந்த கர்மாக்களை பண்ணினோமானா எல்லாமே நமக்கு நல்லதாக கிடைக்கும். ஈசன்னாபி மகாயோகி சர்வஸ்ய ஜகதோ ஹரிஹி கர்மாண்யாரபதே கர்த்தும் கர்த்தும் கீனாசைவ துர்பலக. எல்லா லோகத்துக்கும் சர்வலோகத்துக்கும் பிதாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணினான். 16,000 ஸ்திரீகளோட அவன் இருந்தான். நாரத மகரிஷிக்கு ஒரு ஆசையான், இந்த கிருஷ்ணன் கிரகஸ்தனா இருக்கான், 16,000 மனைவிகள் தர்மபத்னிகள் அவனுக்கு. இவன் எப்படி தர்மத்தை கிரகஸ்தாசிரமத்தை அனுஷ்டிக்கிறான், சரியாக அனுஷ்டிக்கிறான் தடுமாறாம அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்து தான் பார்த்தாராம்.
அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கானா கிருஷ்ணன் ஒரு ஆற்றுல, இன்னொரு ஆற்றுல பகவத் ஆராதனை பண்ணிட்டு இருக்கானா, இன்னொரு ஆற்றுல அதிதி சத்காரம் பண்ணிட்டு இருக்கானா, இன்னொரு ஆற்றுல சம்பந்திகளோட பேசிட்டு இருக்கானா. இப்படி ஒவ்வொரு ஆற்றுல ஒவ்வொரு பத்னியோட அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு வேண்டியதான கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கான். அதுதான் க்ஷேமத்தை கொடுக்கும்னு காமிக்கிறானாம். அப்படி நம்மளுடைய கர்மாக்கள் முடிஞ்சவரை பண்ணணும், முடியாத போது அந்த தர்மங்களை தெரிஞ்சுட்டு பண்ண முடியலேன்னு வருத்தப்படணும், அதை வாய் விட்டு சொல்லணும். அதனால் நம்மளுடைய பாவங்கள் போகும். மற்றவை நாளை கேட்போம்.